வணக்கம். ஏப்ரல் 1 இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் இந்த ஃபினான்ஷியல் இயர். ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் மார்ச்சில் வந்து 10% இறங்கின பங்குச்சந்தை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் 2% ஏறி இருக்கு. ஸோ இதற்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து ட்ரம்ப் வந்து வாரை எஸ்கலேட் பண்ணிட்டு இருந்த ட்ரம்ப் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஒரு 2 or 3 வீக்ஸ்க்குள்ளே வந்து அமெரிக்க படைகள் வந்து திரும்பி வந்துடுவாங்க, நாங்கள் எங்களோட கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் யாரும் திறக்கணும்னா யார் அங்கே மூலமாக ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிஸே வந்து அந்த பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீஎஸ்கலேஷனாக வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் மொத்தமாக ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ப்ளஸ் ஆயில் மார்க்கெட்ஸ் எல்லாமே கூல் டவுன் ஆயிருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் நல்லாவே ஷூட் அப் ஆயிருக்கு. ஸோ இது கிளியர்லி வந்து ட்ரம்ப் வந்து அவர் பென் வாங்குறாரு, அவர் வந்து ஒரு சக்ஸஸ் கிளைம் பண்ணிட்டு வெளியில் போப்பாருன்னு தெரியுது. ஸோ இது எதனால மெயினாக ஒரே நாளில் மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ஷியல் அப்ரூவல் ரேட்டிங்ஸ்னு ஒரு போல் எடுப்பாங்க. ஸோ அமெரிக்க மக்களுக்கு வந்து அவங்க பிரசிடென்ட் எவ்வளோ பிடிக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து அமெரிக்க மக்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து ஆதரிக்கிறவங்க வந்து அவரை எதிர்க்கிறவங்களோட ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதாவது எதிர்க்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கிறபோது ஸோ அவருக்கு வந்து அவங்க டொமஸ்டிக் ஓட்டர் பேஸில் வந்து இந்த வார் வந்து ரொம்ப நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகுதுன்றதை அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த நவம்பரில் வந்து மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து அவங்க பார்ட்டி நல்லா பண்ணணுன்றதுக்காக அநேகமாக இதை குவிக்காக வந்து இதில் விட்ரா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஈரான் சைட்லேருந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஸ்டேட்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்துச்சு. அவங்க வந்து இந்த வார் இன்னும் வந்து திருப்பி அவங்க இதே மாதிரி திருப்பி பண்ணக்கூடாதுங்கிற ஒரே கன்ஃபர்மேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ அதோட நாளைக்கு அதாவது ஏப்ரல் 2 மார்னிங் 6:30 AM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து அமெரிக்கன் பீப்புளை வந்து ட்ரம்ப் அட்ரஸ் பண்ண போகிறாரு. ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து இது வந்து நாளைக்கு ஒரு விக்ட்ரி கிளைம் பண்ணிட்டு இதுலேருந்து விட்ரா பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ இதான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் சில பேர் சொல்கிறாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு டாக்டிக்கை, இதை வச்சுட்டு வந்து கிரவுண்ட் இன்வேஷன் பண்ண போகிறாங்கன்றது. பட் அதில் வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த பிளானில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஐ திங்க் இதுலேருந்து ஒரு டிஎஸ்கலேஷன் ஃபேஸ் தான் வரப்போகுது. ஸோ இதுலேருந்து வந்து இனிமேல் ஆயில் குறையும், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஏறும், கோல்டுமே கொஞ்சோண்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுன்னா வந்து நீங்கள் லம்சமாக நாளைக்கு ஒரு வேளை ஏறுதுன்னா பாசிட்டிவாக ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் கூட நாளைக்கு போடலாம். பட் இன்கேஸ் ஒரு வேளை நெகட்டிவாக போயிடுது, கிரவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டாகர்டாக வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸுக்கு வந்து நீங்கள் சீட் ஃபினான்ஷியல் சர்வீஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம பயணிப்போம். தேங்க்யூ.